தமிழக சட்டமன்ற பேரவை வரும் 16ஆம் தேதி வியாழக்கிழமை கூடுகிறது. அன்று காலை 11 மணிக்கு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பேரவையில் உரை நிகழ்த்துகிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியமைத்து வரலாற்று சாதனை நிகழ்த்தியதை தொடர்ந்து கடந்த மாதம் 23ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 6வது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து புதிதாக அமையப்பெற்ற 15வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் கடந்த மாதம் 25ஆம் தேதி நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் திரு எம்எல்ஏ முன்னிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அன்றைய தினமே சட்டப்பேரவையின் புதிய உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் சட்டப்பேரவை மீண்டும் கூடியது. அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா அறிவித்த சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளர் திரு ப. தனபால், துணை சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து சட்டப்பேரவை வரும் 16ஆம் தேதி மீண்டும் கூடுகிறது. அன்று காலை 11 மணிக்கு தமிழக ஆளுநர் டாக்டர் கே ரோசையா பேரவையில் உரை நிகழ்த்துவார் என சட்டமன்ற பேரவை செயலகம் அறிவித்துள்ளது.